ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸாம்பிள் 1.7 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்கிள் தான் கண்டுபிடிக்கணும், பிளஸ் அதோட எரர் லிமிட்டோட கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாமா? therefore length L equal to என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5.7 plus or minus 0.1 centimeter, breadth is equal to 3.4 plus or minus 0.2 centimeter, and இது என்னன்னா a plus or minus del a, அதாவது ஏரியா வித் அதோடைய எரர் லிமிட், அதை நாம இப்போ ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாமா? வாங்க. therefore area of a rectangle ஃபார்முலா என்ன? area A is equal to length into breadth. ஓகேவா? therefore length என்னது 5.7 into breadth என்னது, அதோட எரர் எடுக்கல, ஜஸ்ட் லென்த்தும் பிரெத்தும். ஓகேவா? into breadth என்னது 3.4. therefore A is equal to, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? பாயிண்ட் இல்லாம 57 by into 34. 7 into 4 28, 2 balance, 5 into 4 20 plus 2 22, 7 into 3 21, balance 2, 5 into 3 15, 16 plus 17. So 8 3 9 1. So என்ன கிடைச்சிருக்கு? ஏரியா வந்து 1938. So எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 2 1 2. therefore 1 2 இங்க பாயிண்ட் வரும். சோ இந்த நம்பர் வந்து என்ன இருக்கு? 5 விட கிரேட்டர்னா இருக்கு. சோ என்ன படிக்கலாம்? இங்க ஒன்னு ஆட் பண்ணிக்கலாமா? therefore area A is equal to 19.4. ஏரியா இல்ல, சோ யூனிட் என்னது? சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் therefore ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? சோ நம்ம இப்ப ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன பண்ணணும்? அதோட ஏரியாவோட எரர் வித் தேர் லிமிட், சோ எரர் கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு என்ன ஃபார்முலா எடுத்துக்கிறோம் அப்படின்னா எரர் டெல் ஏ, இது என்னது? ஏரியாவோட எரர் பை ஏ இஸ் ஈக்குவல் டு எல் பை டெல் எல் பை எல் பிளஸ் டெல் பி பை பி. ஓகேவா? இதுதான் இதோட ஃபார்முலா. therefore del a by a, இதுதான் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா கண்டுபிடிக்க போறோம். இந்த a வந்து இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? therefore del a is equal to a into del l. del l என்னது? இதுதானே எரர், லென்த்தோட எரர் 0.1 by லென்த் என்னது 5.7 plus del b என்னது 0.2 by b என்னது 3.4. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கா? therefore del a is equal to a. a யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 19.4 into 0.1 by 5.7. so 1 by 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 0.1 by 5.7. so என்ன இருக்கு? 0.1 by 5.7 இருக்கு. so இதை என்ன பண்ணிக்கலாம்? நம்மளால டிவைட் பண்ணிக்கலாம். சோ ஈஸியா இருக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இன்டு பாயிண்ட்டுக்கு போறோம், 1 டேர்ம் தானே, இன்டு 10 by 10. அப்ப என்ன கிடைக்கும்? 1 by 57. ஓகே, இப்படிதானே கிடைக்கும். சோ இந்த இதை இனி ஈஸியா இருக்குல்ல கால்குலேட் பண்றதுக்கு. சோ நார்மல் டிவிஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ 57ல 1 போகாது, 0. இங்க ஒரு 0, இதுவுமே போகாது, திரும்ப ஒரு 0, திரும்ப ஒரு 0. சோ 57ல இது போகும் இல்ல. therefore 57 into 2 போட்டுக்கலாமா? 2 ஆப்வியஸா வராது, தெரியும். 50 into 58 என்னது? 50 into 2 பண்ணாலே 200 வரும். சோ இது எபோ தான் போகும் இல்ல. 7 into 2 14, பேலன்ஸ் 1 10 11. therefore போகல. 1 டைம்ஸ்ல என்ன கிடைக்கும்? 57. சோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 10 9 3 4 43. திரும்ப இதுவுமே போகாது, இனி ஒரு 0 போட்டுக்கலாமா? 0. therefore 57 into, இது வந்து கொஞ்சம் லார்ஜ் நம்பரா இருக்கு, ஒரு 6 7 அந்த ரேஞ்சிலே போட்டுக்கலாம் இல்ல. 7 போடும்போது 7 into 7 9 4, 7 into 5 35 plus 4
39. ஓகே, இது போகும் 7399. சோ இத சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 112 331. சோ இதுவுமே போகாது. திரும்ப ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா? therefore என்ன கிடைச்சு 310. சோ 7 விட சின்ன நம்பர் தான் வரும் இல்ல. 57 into 6 போட்டுக்கலாமா? 6 into 7 42 4. 6 into 5 30 plus 4 34. இதுவுமே போகல. இதோட சின்ன நம்பர் 57 into 5 35 3 15 17 18. therefore 5 185. so பாயிண்ட்க்கு அப்புறம் 4 digit is enough. ஓகேவா? பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு 4 digits போதும். சோ என்ன கிடைச்சிருக்கு? 0.1 by 5.7 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? 0.0175 பிளஸ் இனி என்ன பண்ணிக்கிறோம்? 0.2 by 3.4 இல்ல. சோ என்ன பண்றோம்? 0.2. ஓகே, இங்கே பண்ணிக்கலாம். 0.2 by 3.4. இதுவுமே into 10 by 10 பண்ணிக்கலாமா? என்ன கிடைக்கும்? 2 by 34. ஓகே, சோ அதே மாதிரி டிவிஷன் பண்ணிக்கிறோம். sorry 34 2. சோ இதுவுமே போகாதுல்ல. 0 0. இதுவுமே போகாது. திரும்ப ஒரு 0, திரும்பவும் ஒரு 0. therefore 34 into 200 ஒரு 6 போடுவோமா? 6 into 4 24. balance 2 18 19 20. therefore 5 போட்டு பார்த்துக்கலாமா? 5 into 4 20. balance 2 15 16 17. so 5 17. so 200 minus 170 என்ன கிடைக்கும்? 30. சோ இதுவுமே போகாதுல்ல. திரும்ப ஒரு 0 போட்டுக்கலாமா? சோ 300 வரணும்னா 34 into ஒரு 7 8 9 அந்த ரேஞ்ச் 8 போட்டுக்கலாமா? 8 into 4 32. 8 into 3 24 plus 3 27. ஓகே, இது போகுதுல்ல. 8 272. so 300 minus 272 எவ்வளவு? 28. so திரும்பவுமே ஒரு 0. அதுக்குமே 8 போகும் இல்ல. ஈஸியா இருக்கு. 8 போகும். 272. so பாயிண்ட்க்கு அப்புறம் 4 digit is enough. so என்ன கிடைச்சிருக்கு? 0.0588. ஓகேவா? சிம்பிள் கால்குலேஷன் தான். நீங்க செஞ்சு பிராக்டிஸ் ஆகும்போது கடகடன்னு போட்டுக்கலாம். therefore del A is equal to 19.4 into. so இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? என்ன ஆட் பண்ணோம்? 0.0175 plus 0.0588. so ரெண்டையும் நார்மல் அடிஷன் ஆட் பண்ணணும்ல. பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஓகே, ஆட் பண்ணும்போது என்ன எடுக்கணும்? 8 plus 5 13. 8 plus 8 16. 5 6 7 0.0. என்ன கிடைச்சிருக்கு? 0.0763. ஓகே, therefore del A is equal to. இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? என்ன இருக்கு? 0.0763 into 194. so பாயிண்ட் நம்ம லாஸ்ட்லயே கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். 4 into 3 12. balance 1. 6 into 4 24 plus 1 25. balance 2. 7 into 4 28 plus 2 30. balance 3. so 0 அப்படியே 3 ஆட் பண்ணிக்கிறோம். 0. 9 into 3 27. balance 2. 6 into 9 54 plus 2 56. balance 5. 7 into 9 72 plus 5 77. so 9 into 0 0 plus 7 7 0.
then 1 into 3 6 7 0 0 2 add பண்ணுவோம் 2 7 plus 5 12 balance 1 6 plus 3 9 plus 1 10 balance 1 7 plus 3 10 plus 6 16 plus 1 17 7 plus 7 14 plus 1 15 balance 1 1 0 okay so total எவ்வளவு நம்பர் பாயிண்ட் வைக்கிறதுக்கு 1 2 3 4 5 1 2 3 4 5 therefore del A is equal to 1.5 okay 5 centimeter square ஏரியாவோட எரர் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா therefore இப்ப நம்ம என்ன எழுதிக்கணும் ஏரியா with their error limit therefore A is equal to ஏரியா என்னது 19.4 plus or minus with their error limit என்னது 1.5 centimeter square ஓகேவா சோ ரொம்ப சிம்பிள் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணிக்கலாம் thank you